ஆண்டுகளில் ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்ட நமது அன்பு போதகர் மூலமாக நமது தேவன் அருளிய தேவ செய்திகளை இன்று முந்தைய முத்துக்களாக அலை வடிவில் நமது கர்மேல் ஊடகவியலாளர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள். தேவனுக்கே மகிமை. கேட்டு மகிழுங்கள். இறை ஆசீர் பெறுங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதற்கொண்டு 16ஆம் வசனம் மட்டுமாக வாசிப்போம். வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இன்றைக்குள்ள தேவ செய்தியின் தலைப்பு, உன் நன்மை குறைந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் நன்மை குறைந்து போவதில்லை. கர்த்தர் கைவிடவே மாட்டார். இந்த கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு ஸ்திரியை பார்க்கும். அவர் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கு. முதலாவது இந்த ஸ்திரியை பற்றி நான் சொல்லுவேன் என்றால், தேற்றரவற்ற ஸ்திரீ. அவளுக்கு ஒரு பெயர் வைத்து, தேற்றரவற்ற ஸ்திரீ, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு. அவள் ஒரு விதவை, இளம் விதவையாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் அந்த விறகு பொறுக்கிறதற்கு அவளுடைய மகன் கூட அங்கே வந்ததாக தெரியவில்லை. நாளைக்கு அவள் சாக போகிறார், விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறார். விறகு பொறுக்கிறதற்கு அவளுடைய மகன் கூட வந்ததாக தெரியவில்லை. ஒரே ஒரு மகன் அவளுக்கு, நாயின் ஒரு விதவையை போல அங்கே விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறார். அவளுக்கு வேற ஆறுதலும் கிடையாது, தேறுதலும் கிடையாது. அவளுடைய நம்பிக்கை முற்றுமாக அற்று போய்விட்டது. இனி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அவளுக்கு இல்லை. அவளுடைய பின்னணி மிக வேதனையான ஒரு பின்னணி. அவள் புறஜாதியை சேர்ந்தது. சீதோன் பட்டணம் புறஜாதிகளின் பட்டணம். சீதோன் பட்டணத்தில் உள்ள சாரிபாத் என்னும் ஊரில் உள்ள ஒரு விதவை. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இஸ்ரவேலில் எவ்வளவோ விதவைகள் இருக்கும்போது தேவன் சாரிபாத்தில் அந்த விதவையை ரட்சிக்க சித்தமாயிருந்தாரே. புறஜாதியாருக்கு சுவிசேஷம் போவதை குறித்து சொல்லும் போது இந்த சாரிபாத் விதவையை இயேசு குறிப்பிட்டு சொல்லும். பிரியமானவர்களே, ஆதரவற்ற ஒரு நிலை. தேவனை அறிய வேண்டிய விதத்திலே அவள் அறியவில்லை. நீங்க வேதத்தை வாசித்து பார்த்திருந்தால் தெரியும். இந்த சீதோன் பட்டணத்தில் இருந்துதான் யெசபேல் இஸ்ரவேலுக்கு ராணியாக வந்திருக்கிறார். ஆகாப் புறஜாதியை சேர்ந்த ஒரு ஆசாரியனுடைய, பாகால் ஆசாரியனுடைய, பாகாலுக்கு ஆசாரியனும் ராஜாவுமா இருக்கிற ஒரு சீதோன் ராஜாவுடைய மகளை தான் அவன் திருமணம் செய்திருக்கான். யெசபேல் எவ்வளவு பயங்கரமான பெண் என்று நமக்கு தெரியும். அந்த பயங்கரமான ஒரு பிசாசை ஆராதிக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஏழை விதவை. அவளுக்கு இஸ்ரவேலின் தேவனை பற்றி தெரியாது. ஒருவேளை விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த தேசத்திலே ஆபிரகாம் சர்வ வல்லமை உள்ள தேவனை தேடினது போல, ஐயோ
இப்படி தேவனை வணங்குகிறார்களே என்ற ஒரு வேதனை அவளுக்குள்ள இருந்ததோ என்னவோ தெரியவில்லை. அவளுக்கு கர்த்தர் ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். எசபேலுடைய ஊரை சேர்ந்த அந்த விதவை, பிரியமானவர்களே, எந்த ஆறுதலும் இல்லை, எந்த தேர்தலும் இல்லை. இதுவரைக்கும் நான் வேதத்தில் கவனித்ததும் இல்லை, யாரும் பிரசங்கித்து கேட்டதும் இல்லை, இந்த புத்தகத்திலும் நான் வாசித்ததும் இல்லை. இந்த பகுதியை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது இந்த விதவையை பற்றி எனக்கு இந்த ஒரு பெரிய ரகசியம் கிடைத்தது. இந்த தேற்றலவற்ற விதவை தேவ கட்டளையை பெற்ற விதவை, தேவ கட்டளையை பெற்ற விதவை. இங்கே தேவன் எலியாவிடத்திலே சொல்லுகிறார், 9ஆம் வசனம் வாசியுங்கள். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இதில் ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கிறது. எலியா புறப்பட்டு போவதற்கு முன்பாகவே, தேவன் எலியாவிடத்திலே பேசுவதற்கு முன்பாகவே முதலாவதாக அவர் அந்த சாரிபாத் விதவையிடத்திலே தான் பேசினார். இந்த சாரிபாத் விதவைக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருந்தது. சாரிபாத் ஒரு விதவையிடத்திலே பேசி விட்டுதான் என் தேவன் எலியா இடத்துல வந்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகளாக இந்த ரகசியம் கண்ணுல பிடிபடாமல் போய்விட்டு, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக சொல்லுகிறேன். உங்களுக்குரிய நன்மையை கட்டளையிடும்படி கர்த்தர் இன்றைக்கு எத்தனையோ பேர் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதிலேதான் அந்த சங்கீதம் 36:10 எலியாவை ஆசீர்வதிக்கும்படி, எலியாவுக்கு தம்முடைய கிருபையை பாராட்டும்படி, தொடர்ந்து பாராட்டும்படி அவர் எங்கேயோ பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு காகத்துக்கு கட்டளை இடுகிறார், ஒரு விதவை இடத்துல பேசுகிறார், ஒரு தேவ தூதனை அனுப்புகிறார். இந்த 1ஆம் தேதி காலையில் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு தம்முடைய கிருபையை காண்பிக்கும்படிக்கு, உங்களுக்கு தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும்படிக்கு, கண்டினியூஸாக தடைபடாமல் வெளிப்படும்படிக்கு இன்றைக்கு யார் இடத்துலயோ பேசிக் கொண்டிருக்கார். நீங்கள் அறியாத ஒரு இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகனுக்கு இதை செய், என் மகளுக்கு இதை செய், இந்த தொழிலுக்கு இதை செய், இந்த ஊழியத்துக்கு இதை செய், அவனுக்கு இதை கொடு, அவளுக்கு இதை கொடு என்று எங்கேயோ பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது. பிரியமானவர்களே, இந்த ஸ்திரீ புறஜாதியான ஸ்திரியா இருந்தாலும், தேற்றவற்றவளா இருந்தாலும், கைவிடப்பட்டவளா இருந்தாலும், இவள் தேவ கட்டளையை பெற்றது, தேவனிடத்திலே ஒரு டைரக்ஷனை பெற்றது. ஒருவேளை தேவன் இந்த கட்டளையை கொடுக்கும் போது அவள் முறுமுறுத்திருந்தாள், மறுத்திருந்தாள், தேவன் எலியாவை அவரிடத்துக்கு அனுப்பியிருக்கவே மாட்டார். இந்த காட்சிக்கு பின்னால உள்ள காட்சிகளை நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். தேவன் அவரிடத்திலே சொல்லுகிறார், மா, இப்படி என்னுடைய தீர்க்கதரிசி ஒருவனை நான் உன்னிடத்தில் அனுப்ப போகிறேன், அவளுக்கு இது யார் என்று தெரியும். அப்போது அவள் ஆவியில விளங்கிக் கொள்ளுகிறார், இது இஸ்ரவேலின் தேவன் என்னோடு கூட பேச. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கி! நான் சீதோன் தேசத்தில் இருக்கிறேன், வானாதி வானங்களை சிருஷ்டித்த தேவன், இந்த தேவனை அறியாமல் எதையோ நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன், சிருஷ்டிகளை வணங்கிக் கொண்டிருக்கிறேன், கையின் கிரியைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறேன், என் கையால் நான் வடித்த தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறேன், பாகாவை வணங்கிக் கொண்டிருக்கிறேன், அசுத்த ஆவிகளை வணங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த பரிசுத்தர் 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 என்னோடு பேசுகிறார். அவளால் புரிந்து கொள்ள முடிந்திருக்க, ஆனாலும் பயந்து கீழ்ப்படுகிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் என்னுடைய தீர்க்கதரிசியின் இடத்தில் அனுப்ப போகிறேன், நீ அவன் நம்ம வீட்டில் வச்சு சாப்பாடு கொடு. அவளுக்கு தெரியும் நம்ம இடத்துல சாப்பாடு இல்லை, இது தேவனுக்கு தெரியாதா? தேவன் அவன் என்னிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறாரே, நான் எப்படி சாப்பாடு கொடுப்பேன்? எனக்கு ஒரு வழி இல்லை, கொஞ்சம் குழம்பி இருப்பான். மரியா ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வரும்போது குழம்புகிறான், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. நாசரேத்தூரில் உள்ள
ஒரு மரியாள் ஒரு தேவ தூதனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கும் போது சாரிபாத் ஒரு விதவைக்கு எந்த அளவுக்கு புரிந்திருக்குமோ எனக்கு விளங்கவில்லை. கலங்கி இருப்பாள். எப்படி என்னாலே முடியும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் அற்புதம் செய்தால் நான் கொடுக்கிறேன், சம்மதிக்கிறேன், கீழ்ப்படுகிறேன். வேதத்தில் நாபால் என்ற ஒரு மனுஷன் தாவீது ஆகாரம் கேட்கும்போது சொல்லுவான், நாட்களில் நிறைய பேர் தன்னுடைய முதலாளிகளை விட்டு ஓடி போய் இப்படி சுத்திக்கிறார்கள், உன்னை பத்தி எனக்கு என்ன தெரியும், எனக்கு என் மனுஷனுக்கு வைத்திருக்கிற ஆகாரத்தை நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும் என்பார். இன்றைக்கு இந்த பெண் தேவனிடத்தில் அப்படி சொன்னதாக தெரியவில்லை. இவள் தேவ கட்டளையை, அது ஒரு அநேக மொழிபெயர்ப்பில் இருக்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன், தேவன் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கிறது. ஆல்ரெடி காட் ஹஸ் இன்ஸ்ட்ரக்டட். இதை நம்ம எத்தனை பேர் இதற்கு முன்பாக கவனித்தமோ தெரியவில்லை. எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. தேவன் சாரிபாத் ஒரு விதவை இடத்துல பேசிவிட்டுதான் எலியா இடத்துல பேச வந்தார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உலகத்தில் ஒரு வேளை நீங்க தேற்றவர்களாக, குறை உள்ளவர்களாக, ஒருவேளை தேவனை அறிய வேண்டிய விதத்திலே அறியாதவர்களாக இருந்தாலும் தேவன் உங்களிடத்திலே ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களிடத்திலே பேசி இருக்கிறார். தேவன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிய தீர்மானி. தேவன் உங்களுக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்ற தீர்மானி. முடியுமா முடியாதா என்று கேளாதே. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு முடியும். இன்னைக்கு முடியுமா முடியாதா என்பதல்ல, அவளுக்கு முடியாது. ஆனால் தேவன் கட்டளை கொடுக்கிறார், அவளாலே முடியும். ஹல்லேலூயா. அவளுக்கு முடியாது, தேவன் சொல்லுகிறார், அவளாலே முடியும். உங்களுக்கு முடியாது, தேவன் சொல்லுகிறார், உங்களாலே முடியும். ஹல்லேலூயா. யார் ரொம்ப பலவீனமா இருக்கு, என் சரீரத்தில் எவ்வளவு வியாதி இருக்கு, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு மூலதனம் இல்லை, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்திரீயினுடைய ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம், அவள் இல்லாததை அல்ல, இருக்கிறதை பார்க்கிற ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றார். என்ற ஒண்ணு இல்லையே என்றல்ல, என்ற கொஞ்சமா இருக்குது, கொஞ்சம் என்ன இருக்குது, இதை தவிர வேற ஒன்று இல்லை, இது இருக்கு. பிரியமானவர்களே, என்னிடத்துல 5 அப்பம் இருக்கு. அந்த தீர்க்க தரிசியினுடைய மனைவி சொன்னார், என்னோட கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. உன்னிடத்துல இருக்கிறதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக இந்த ஸ்திரீ பிரியமானவர்கள் தேவ கட்டளையை பெற்ற ஸ்திரீ. மூன்றாவதாக இந்த ஸ்திரீ தொய்ந்து போகாத ஸ்திரீ, சோர்ந்து போகவில்லை. அவள் தேவ கட்டளையை பெற்றார், தேற்றதை பெற்றிருந்தார். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் தொய்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. வாசியுங்கள் 10வது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது, அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது, நல்லா கவனிங்க, அந்த இடத்துல உங்க வேதாகமத்தில் எழுதி கொள்ளுங்க. அங்கே ஒரு விதவை விறகு பெருக்கி கொண்டிருந்தாள் என்றல்ல, அந்த ஒளி என்ற வார்த்தையை அடித்து விட்டு மார்ஜின்ல அந்த என்று எழுதி கொள்ளுங்க. ஆங்கில வேதாகமத்திலே ஐ ஹவ் கமாண்டட் a widow, ஒரு விதவைக்கு நான் கட்டளை கொடுத்தேன் என்று இருக்கிறது. 10வது வசனத்தை பார்க்கும்போது அவன் ஒலிமுக வாசலுக்கு வந்து அந்த விதவையை பார்த்து என்று இருக்கிறது. அந்த விதவையை கண்டு, ஒரு விதவையை கண்டல்ல, ஏதோ ஒரு விதவையை கண்டல்ல, எந்த விதவைக்கு தேவன் கட்டளை கொடுத்தாரோ அந்த விதவையை கண்டு. இப்ப அந்த என்று வைத்து திரும்ப அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது, அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே அந்த விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். வெரி குட். அங்கே அந்த விதவை, ஹல்லேலூயா, என்ன அருமையான வார்த்தை, அந்த விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, அவன் அவளை பார்த்து. பிரியமானவர்களே, எல்லாம் போயிடுச்சு. இவங்க வாழ்க்கையில பெரிய சோறு வரும். இன்னைக்கு அநேக வேளைகளிலே யார் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறார்களோ அவர்களுடைய ஜெய பலனாய் கர்த்தர் இருக்கிறார். ஏசாயா 28ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களுடைய ஜெய பலன். கடைசி மட்டும் நான் முயற்சி பண்ண போறேன், கடைசி மட்டும் நான் வாழ போறேன்,
இந்த கொஞ்சம் இதை தின்னுட்டு சாகிறதுக்கு இன்னைக்கு போய் விரைவு இருக்கணும், நாளைக்கு சாகிறது இன்னைக்கே செத்துட்டு போகுது. இன்னைக்கு அநேக தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறாததற்கு காரணம் இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையில வெற்றி பெறாததற்கு காரணம் இனி முடியாது என்று வரும் என்றால் விட்டு விடுவார். பிரியமானவர்களே, சில மேட்ச் விளையாடுவாங்க, ஏத டீம் 3 கோல் போட்டிருக்கும், இவங்க 1 கோல் போட்டிருப்பாங்க, நல்லா முயற்சி எடுத்து ஆடுவாங்க. இன்னும் 2 கோல் போட்டால் தான் சமம் செய்ய முடியும், இன்னும் 3 கோல் போட்டால் தான் வெற்றி பெற முடியும். முயற்சி எடுத்து ஆடுவாங்க. கடைசி 10 நிமிஷம் நல்லா முயற்சி எடுத்து ஆடுவாங்க. 5 நிமிஷம் இருக்கு, 3 கோல் போட முடியாது என்று தெரியும், ஆட்டத்தை விட்டுருவாங்க. ஏன் இனி கோல் போட முடியாது, என்னத்துக்கு ஓடி என்ன பிரயோஜனம்? அப்படியே வர்ற பால் அங்க தட்டி அங்க தட்டி. நான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தபடினால சொல்றேன், அந்த தம் பிடிக்க முடியாது, ஏன்னா இனி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு. அப்புறம் கொஞ்சம் ஏனோ தானோ என்று வர ஆரம்பித்து, ஒருவேளை அவன் 3 கோல் போட்டான், நான் 3 கோல் போட்ட சமம் ஆயிடுச்சு, ஒருவேளை 1 கோல் போட்டா நான் ஜெயிச்சிடலாம். அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் மூச்சு விடாம விளையாடத்தோம். அப்பதான் பாக்குறவங்க சொல்லலாம், கடைசியில் ரொம்ப விறுவிறுப்பாக டிராவ இருக்கு. ஒருவேளை ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கை வரும்போது ஒரு சுறுசுறுப்பு, வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரும். இனி ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் வயதான நிறைய சில வியாதி வரும், இனி சவமாக அப்படியே படுத்த படிக்க ஆயிடுவாங்க. கொஞ்சம் பக்கவாதம் வந்திருக்கு, எக்ஸசைஸ் செய்ய மாட்டேன், இனி நான் செஞ்சு என்னத்தை போறேன், இனி எனக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கு? அந்த கடைசி மட்டுமாக அவர் வாழ தீர்மானித்த ஒரு பெண் தொய்ந்து போகவில்லை. வாழ்க்கையுடைய நெருக்கங்கள், கஷ்டங்கள் நம்ம ஒருபோது தொய்ந்து போக விடக்கூடாது. கடைசி வரைக்கும் வாழணும். கடைசி சொட்டு ரத்தம் இருக்கு மட்டுமாக, கடைசி சொட்டு பலம் இருக்கு மட்டுமாக, உலகத்துக்காக என்றல்ல, கர்த்தருக்காக வாழ தீர்மானிக்க. இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம், குறிப்புக்குள்ளாக நான் கடந்து வர விரும்புகிறேன். 10ஆம் வசனம் வாசிங்க. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். இப்போது எலியாவுக்கு ஆவியிலே தெரிகிறது, இந்த பெண்ணை தான் கர்த்தர் குறித்திருக்கிறார். அவர் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். அது 2 சுள்ளி கிடைச்சா போதும், ஏன்னா அவ்வளவுதான் மாவு, 2 சுள்ளி கிடைச்சா போதும். ஒரு பெரிய கட்டு வரகல்ல, 2 சுள்ளி, அங்க 2ங்கிற வார்த்தையை போட்டு 2 சுள்ளி பொறுக்கிறாவ. எலியாவுடைய ஆவியில தெரியும் இந்த பெண்ணு தான். அவர் தீர்க்கதரிசி ஆயிடுச்சு இல்லையா? எலியாசார மாதிரி ஒரு டெஸ்ட் பண்றார். மிக அரிதான ஒன்றை கேட்கிறார். கேட்டார், மிக அரிதான ஒன்று தண்ணி கேட்டார். நம்ம சாதாரண தண்ணி தானே கேட்டார் நினைப்பா, அன்றைக்கு மிக அரிதான ஒன்று தண்ணி. தண்ணியே கிடையாது. 3 வருஷமாக மழையும் பெய்யல, பனியும் பெய்யல, கேரி ஆற்றிலே ஊற்றிலே தண்ணி வத்தி போயிடுச்சு, எங்கேயும் தண்ணி கிடையாது. எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா என்று பார்ப்பதற்காக ராஜா தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறார். அப்படி தண்ணி கிடைக்கிறது அரிதாரு. கொஞ்சம் தண்ணி கொண்டு வரும்படியாக இந்த நாட்களிலேயே சில கிராமத்து பெண்கள் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நடக்கிறார்கள் என்று சொன்னார். ஒருவேளை இந்த தண்ணீரை கொண்டு வரும்படியாக எத்தனை கிலோமீட்டர் நடந்தாலோ தெரியாது. அன்றைக்கு கிடைப்பதற்கு அரிதான பொருள் மாவு அல்ல, கிடைப்பதற்கு அரிதான பொருள் எண்ணெய் அல்ல, கிடைப்பதற்கு அரிதான பொருள் அன்றைக்கு தண்ணீர். இவர் கேட்ட டெஸ்ட் நம்ம வாசிக்குமா, தண்ணி கேட்டாரு, அப்புறம் ரொட்டி கேட்டாரு என்று நினைப்போம். அவர் முதல்ல கேட்டது ரொம்ப கஷ்டமானது. எப்படி ரெபேக்கா ஒட்டகத்துக்கு தண்ணீர் இறைப்பது ஒரு கஷ்டமான வேலையோ, ஏன்னா அது ஒட்டகத்துக்கு தண்ணி குடிக்க படிக்கட்டுல 80 படிக்கட்டு இருக்குமா, 80 படிக்கட்டு இறங்கி தண்ணி கொண்டு வந்து ஊத்திட்டு 80 படிக்கட்டு ஏறி இந்த ஒட்டகத்துக்கு வார்க்கிறதுன்னு எத்தனை கஷ்டப்பட்டிருப்பான். எப்படி ஒரு கடினமான காரியத்தை கேட்டாரோ, அதே போல எலியா கேட்டது ஒரு சாதாரண காரியம் அல்ல, ஒரு கடினமான காரியத்தை கேட்டார். கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு. சாக போகிற நிலையில இருக்கிற அந்த அம்மாக்கு தான் தேவன் அனுப்ப போகிற தீர்க்கதரிசின்னு கூட தெரிஞ்சிருக்காது. அவளுக்கு அவ்வளவு ஆவில வெளிப்பாடு கிடையாது. உடனே இந்த கொண்டு வரேன் உள்ள போறார். 4வது அவளை பார்த்தேன், தேற்றுகிற ஒரு பெண், மற்றொரு தாகத்தை ஆற்றுகிற ஒரு பெண். அவள் தேற்றவற்றவள்,
தேவ கட்டளையை பெற்றவள், தொய்ந்து போகாதவள். என்ன அருமையான ஒரு சுபாவம்! மற்றவர்களை தேற்றுகிற ஒரு பெண். நான் தான் சாக போறேனே, இவன் செத்தா சாய்ச்சி போற, இவனுக்கு தண்ணி கொடுக்கணும், இருக்கிறதே கொஞ்சம் தண்ணி, எங்கேயோ நடந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்து போய் சுமந்து கொண்டு வந்திருப்பான். இவன் தண்ணீர் கொண்டு வருகிறதை பார்த்தா மற்றவங்க அடிச்சு பிடிச்சு பிடுங்கிட்டு போயிருப்பாங்க. ராஜாவுடைய குதிரைகளுக்கே தண்ணி கிடைக்கல, எங்கேயாவது தண்ணி இருக்கா பார்த்துட்டு வா என்று வேலைக்காரனை ராஜா அனுப்புற. அப்படிப்பட்ட ஒரு பஞ்ச காலத்திலே இந்த ஸ்திரீ சாகப்போகிற இன்னொருவனுக்கு, தாகத்தோடு வந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு தண்ணீர் கொடுக்கணுங்கிற ஒரு மனசு இருந்துச்சு. அவளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். இப்போ அங்கே எலியா சொல்லுகிறார். அடுத்த வசனம் குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். கொஞ்சம் இப்ப அவளுக்கு தெரியும், இந்த பெண்ணுதாயா தாகத்துக்கு தண்ணி தானே இவ்வளவு வேகமா போறாளே, சரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவளை கொண்டு கர்த்தர் என்னை பராமரிப்பேன் என்று சொல்லி அந்த பெண் இந்த பெண்ணு தான் என்று தெரிஞ்சிட்டு தைரியமா சொல்றான், கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா அப்படிங்கிறான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். 2 விறகு, ஒரு குண்டு விறகு இல்லை, இருக்கிற கொஞ்சமாவது தானே, 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, நீ போய் உன் பிள்ளைக்கு செய், உனக்கு செய்து சாப்பிடு, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனா நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உன்னுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி, முதல்ல ரொம்ப வேண்டாம், 1 ரூபா, 1000 ரூபாயில 100 ரூபாய் இருக்கிற மாவுல கொஞ்சம் சின்ன, பெருசா ஒரு சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் செய்ய வேண்டாம், ஒரு சின்ன அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்ப அவருக்கு ஒரு ப்ராஃபஸி வருது. இது எலியா சொல்லல, அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போதே எலியாவுக்கு கம்யூனிகேஷன் வருது. மேல இருந்து ஒரு டெலிகிராம் வருது, மேல இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் வருது? இந்த ஸ்திரீயினுடைய வீட்டுல தேசத்துல மழை பெய்யும் மட்டுமாக பானையில மா குறைந்து போவதும் இல்லை, கலசத்துல எண்ணெய் தீர்ந்து போவதும் இல்லை சொல்லு அப்படிங்கிற கர்த்தர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீ எனக்கு ஒரு சின்ன அடையை பண்ணி கொண்டு வா, பின்பு உன் வீட்டு காரியத்தை நீ கவனி. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைந்து போகாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த கர்த்தரை முதல் என்று வைக்காதபடியினாலே தான் எவ்வளவோ குறைவு. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 20-21 வாசியுங்க. என்னாகமம் 15:20-21. உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக. உங்கள் பிசைந்த மாவில் செய்த முதல் அதிரசத்தை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைப்பீர்களாக. போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டாம். இப்படி உங்கள் தலைமுறை தோறும் உங்கள் பிசைந்த மாவின் முதற் பலனிலே கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து படைக்க கடவீர்கள். இது என்ன என்றால், அறுத்து வந்திருக்கு நெல், அறுத்து கோதுமை அறுத்து வந்திருக்கு, மாவு திரிச்சாச்சு, புது மாவு. பிள்ளைங்கெல்லாம் ஆசையா இருக்கிறாங்க, பணியாரம் செய்ய போறாங்க. கர்த்தர் இவ்வளவு பெரிய விளைச்சலை கொடுத்திருக்காரு, மூட்டை மூட்டையா வந்து இறங்கி இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, அதுல முதல் பணியாரம் முதல்ல கர்த்தருக்கு வச்சு, நீ உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீர். இந்த வசன வாசத்தை நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எசேக்கியேல் 44:30 வாசியுங்கள். எசேக்கியேல் 44:30. சகலவித முதற்கனிகளில் எல்லாம், சகலவித முதற்கனியிலும் முந்தின பலனும், எல்லாம் முந்தின பலனும், நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும், நீங்கள் காணிக்கையாக செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக. ஆசாரியருடையதாய் இருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு, உங்கள்
நல்ல கவனிங்க. உங்கள் வீட்டில் சாரிபாத் ஊர் விதவையின் வீட்டில் இன்றைக்கு இருக்கிறத சாப்பிட்டுட்டு நாளைக்கு செத்து போகலாம் என்ற கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற அந்த வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். பிசைந்த பாகத்தின் முதற் பலனை ஆசாரிடத்திலே கொடுக்க கடவீர்கள். உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதம் தான். இந்த பெண்ணை பற்றி 5வதாக தேவ ஆலோசனையை நிறைவேற்றின பெண், தேற்றரவற்ற பெண், தேவ கட்டளையை பெற்ற பெண், தோய்ந்து போகாத பெண், மற்றவர்களை தேற்றுகிற பெண், தேவ ஆலோசனையை நிறைவேற்றுகிற பெண். உடனே அப்படியே போனார். ஒரு சின்ன அடையை பண்ணினார். ஒரு சின்ன அடையை பண்ண டோக்கன், அது எலியா சாப்பிட்டு திருப்தி ஆக முடியாது. சின்ன அடை, ஒரு சின்ன அடையை பண்ணி எலியாவினிடத்திலே கொண்டு வந்தார். மா தீர்ந்து போகவில்லை, கலயத்திலே எண்ணெய் குறையவில்லை. கர்த்தரை கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய ஆலோசனையுடைய வாழ்க்கையில நிறைவேற்றிப்பார். கர்த்தருடைய ஆலோசனையை நிறைவேற்றிப்பார். இன்றைக்கு எலியா அவரிடத்துல எனக்கு அப்பம் கொண்டு வா என்று சொன்னது எலியாவுடைய பசியை தீர்ப்பதற்காக அல்ல. எலியா கேட்டது சின்ன அடை. சின்ன அடை எலியாவுடைய பசியை தீர்க்காது. நீ பயப்படாது, உன் வீட்டுல மா குறையாது, உன் கலயத்துல எண்ணெய் தீர்ந்து போகாது. நம்ம எல்லாரையும் எழும்பி நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. தொய்ந்து போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நெருக்கத்தின் விளிம்புக்கு வந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். வெறும் வறுமை மாத்திரமல்ல, சர்வத்தினுடைய சுகவீனம், பலவீனம் எதுவா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இனி எனக்கு நம்பிக்கை இல்லை என்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம். இனி எனக்கு வேற வழியே இல்லை என்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம். எல்லாரும் இந்த வேலை கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்.